நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சியில் மழைநீர் தேங்கியது. மேலும் மேலப்பாளையம் பகுதியில் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் திருநெல்வேலியில் இரவு முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. பல மணி நேரம் நீடித்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மேலும் மேலப்பாளையம் உழவர் சந்தைக்கு பின்புறம் தாழ்வான பகுதிகளில் உள்ள சில குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் மக்கள் மின்சாதன பொருட்கள் மற்றும் தேவையான பொருட்களை முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து கனமழை வெள்ளத்தால் நெல்லை, தூத்துக்குடி, குமரி பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் நெல்லை NGO B காலனி செல்லும் வழியில் திங்களன்று பைக்குடன் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை பைக் கிடைத்தது. தற்பொழுது 19 வயதே ஆன அருணாசலம் என்ற மாணவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. அவரின் உடலை கண்டு அக்கிராம மக்கள் கதறி அழுதும் காட்சி தற்போது வைரலாகி பரவி வருகிறது.